Hi students, அடுத்து பார்க்க போகிற clinical important chart is OGTT, that is oral glucose tolerance test, ரைட்டா? இது இந்த சார்ட்டு வித் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓஜிடிடியை பற்றி கொஞ்சம் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன, ஒரு ஓரல் குளுக்கோஸ் கொடுக்குறோம், அதனுடைய டாலரன்ஸ் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணுறோம். ரெண்டாவது, யார் யாருக்கு இதை அட்வைஸ் பண்ணணும், தட் இஸ் இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஓஜிடிடி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு கண்டிஷன் மட்டும் மறக்காமல் சொல்லணும். ஒன்று வந்து சஸ்பெக்டட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாஸ்டிங் வேல்யூ போஸ்ட்பிராண்டியல் வேல்யூ இதெல்லாம் மாறி மாறி இருக்கும். தட் மீன்ஸ் ஃபாஸ்டிங் நார்மலாக இருக்கும், போஸ்ட்பிராண்டியல் அதிகமாக இருக்கும், இல்லை போஸ்ட்பிராண்டியல் நார்மலாக இருக்கும், ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்கும், லைக் தட். இல்லை சுகர் நார்மல் லெவலாக இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் ஓஜிடிடி அட்வைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ப்ரெக்னன்சி. ஆல் ப்ரெக்னன்சிஸ் இப்போ ரொட்டீனாக ஓஜிடிடி அட்வைஸ் பண்ணுறாங்க டு ரூல் அவுட் டயபெட்டிஸ். அதுக்கு அடுத்த பாயிண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரானிக்கலி இல் பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடாது, ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு கேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஓஜிடிடி பண்ணக்கூடாது. அடுத்து கிளைகோசூரியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ரீனல் கிளைகோசூரியா. அதாவது வேறு டிசீஸில் குளுக்கோஸ் யூரினில் இருக்கும், ஆனால் பிளட் குளுக்கோஸ் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஓஜிடிடி அட்வைஸ் பண்ணணும், ரைட்டா? தட் இஸ் யூரினில் மட்டும் குளுக்கோஸ் இருக்கும், பிளட் குளுக்கோஸ் நார்மலாக இருக்கும், அது ரீனல் கிளைகோசூரியான்னு சொல்லுவாங்க. அது எந்த டிசீஸில் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஓஜிடிடி பண்ணி ரூல் அவுட் பண்ணுவாங்க, டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்ட்டு, ரைட்டா? அடுத்தது அட்வைஸ். இப்போ டாக்டர் எழுதிட்டார் ஓஜிடிடின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு நாள் 3 days முன்னாடியே ஒரு அட்வைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அன்னைக்கோ அடுத்த நாளோ பண்ணக்கூடாது, நாட் அட்வைஸபிள். என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுன்னா, அவங்க வந்து ப்ரையர் 3 days, தட் இஸ் பிஃபோர் 3 days ஆஃப் த ஓஜிடிடி டெஸ்ட்டு அவங்க நார்மல் கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கணும். டெஸ்ட்டுக்காக குறைச்சிக்கிறது, 4 இட்லியை 2 இட்லி ஆக்குறது, 2 தோசையை 1 தோசை ஆக்குறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. They should take normal food before 3 days of the test. Second வந்துட்டு அவாய்ட் ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் ஸ்டர்னுவஸ் எக்ஸசைஸ். இந்த நாளையும் ஒரு 3 daysக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஃபால்ஸ் குளுக்கோஸ் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், சம் ட்ரக்ஸ் ஒன்லி விச் அஃபெக்ட்ஸ் தி கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், alcohol and strenuous exercise before 3 days. ஓகே, அதுக்கடுத்து அவங்க டெஸ்ட்டுக்கு வர்றாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் வந்து 10 to 12 hours ஃபாஸ்டிங்கில் தான் அவங்க வரணும். நாள் நைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டுட்டு மார்னிங் 8 o'clock லேபுக்கு வந்துடணும். லேபுக்கு வந்தோடனே ப்ரொசீஜர் எப்படின்னா, 8 o'clock வந்துட்டாங்கன்னா வந்த உடனே ஃபாஸ்டிங்கில் தான் வராங்க, 10 to 12 hours ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்கில் வந்த உடனே ஒரு யூரின் சாம்பிள் அண்ட் பிளட் சாம்பிள் எடுத்துடுறீங்க, அதுக்கு பேர் 0 hour சாம்பிள், ரைட்டா? அதிலிருந்து அவங்களுக்கு நீங்கள் எவ்ரி ½ an hour பிளட் சுகரும் எடுக்கணும், யூரின் சுகரும் எடுக்கணும், சரியா? எவ்ரி ½ an hour, எவ்ரி 30 minutes. அடுத்து இப்போ அந்த பேஷண்ட் வந்துட்டாங்க, ஃபாஸ்டிங் எடுத்துட்டிங்க, அதுக்கு அடுத்து உடனே என்ன செய்யணும், 75 gram ஆஃப் அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் பாக்கெட் தனியாகவே வரும், அந்த பாக்கெட்டில் 75 gram தான் இருக்கும். அதை டேர் பண்ணி a cup of water, that is 250 to 300 ml of water, அதில் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி வித்தின் 5 minutes அவங்க ஸ்லோவாக அதை சிப் பண்ணி குடிச்சிடணும், ரைட்டா? அதிலிருந்து எவ்ரி 30 minutes ஆர் எவ்ரி ½ an hour நீங்கள் சாம்பிள் எடுக்கணும், மொத்தம் 5 சாம்பிள் எடுக்கணும், ரைட்டா? அடுத்து இந்த சாம்பிளில் ஒரு இது இருக்குது, என்னென்னா மாடர்ன் ஜிடிடின்னு ஒன்று இருக்குது, கிளாசிக்கல் ஜிடிடின்னு ஒன்று இருக்குது. கிளாசிக்கல் ஜிடிடி தான் இப்போ நான் சொல்கிறது, அதாவது 5 சாம்பிள் எடுக்கணும் ப்ளஸ் ஒரு சாம்பிள் ஃபாஸ்டிங் சாம்பிள், டோட்டலாக 6. மாடர்ன் ஜிடிடியில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 சாம்பிள் தான், 0 hour சாம்பிள் ஒன்று, அதுக்கப்புறம் 75 gram ஆஃப் குளுக்கோஸ் இன் 300 ml வாட்டர் கொடுக்குறீங்க, அதிலிருந்து 2 hours ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, மொத்தம் 2 தான். இது வந்து இப்போது மாடர்ன் ஓஜிடிடின்னு சொல்லி சில டாக்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்டால் இதை எழுதினா போதும், கிளாசிக்கல் ஓஜிடிடி எழுதினா போதும், சரியா? அதுக்கடுத்து நார்மல் வேல்யூஸில் 2 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒன்று, நார்மல் வேல்யூஸ் என்னென்ன, ஃபாஸ்டிங், போஸ்ட்பிராண்டியல், ரேண்டம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டின், வாட் இஸ் த டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் டயபெட்டிஸ்? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் டயபெட்டிஸ்னு சொல்லுவீங்க, அதுதான் டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் டயபெட்டிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும், ரைட்டா?
இப்போ டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியான்னு சொல்லும்போது ஹெச்பிஏ1சி சொல்லணும், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சொல்லணும், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர் ஓஜிடிடியில் சொல்லணும். ரைட்டா? நீங்கள் ஓஜிடிடியில் வேல்யூ சொன்னால் தான் அதை டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆர்பிஎஸ். இந்த 4 பேராமீட்டரும் சொன்னால் தான் டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியாவுக்கு உங்களுக்கு ஆன்சர் மார்க் கொடுப்பாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து சில ரீனல் கண்டிஷன்ஸ், ரீனல் கிளைகோசூரியா சொன்னோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபன்கோனி சிண்ட்ரோம் அண்ட் டயபெட்டிக் நெஃப்ரோஸ்க்ளீரோசிஸ். இது சும்மா நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் எம்சிக்யூவில் ஏதாவது கேட்பாங்க. ஃபன்கோனி, FANCONI, ஃபன்கோனி சிண்ட்ரோம். இதில் என்ன ஆகும்னா பிளட் சுகர் நார்மலாக இருக்கும், ஆனால் யூரினில் குளுக்கோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டயபெட்டிக் நெஃப்ரோஸ்க்ளீரோசிஸ்னு ஒன்று இருக்குது, அதில் பிளட் சுகர் இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஆனால் யூரினில் சுகர் இருக்காது. ரைட்டா? ஃபன்கோனி சிண்ட்ரோம் அண்ட் டயபெட்டிக் நெஃப்ரோஸ்க்ளீரோசிஸ். இதை தாண்டி தேர்ட் கண்டிஷன், ஃபிசியலாஜிக்கலாகவே யூரினில் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அது நார்மல் ப்ரெக்னன்சி. ரைட்டா? இந்த 3 கண்டிஷனும் ரீனல் கிளைகோசூரியாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஐடியா வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சார்ட் பார்க்க போகிறோம். 3 சார்ட். இதில் சார்ட்னாலே உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸில் வந்துட்டு 0ல் இருந்துட்டு 1/2 hour, 1 hour, 1.5 hours, 2 hours மார்க் பண்ணிக்கோங்க. ஒயில் வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் இன் மில்லிகிராம் பர் டெசிலிட்டர்னு எழுதிக்கிட்டு அதில் அதேமாரி 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு 100ல் ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லைனா 50ல் ஆரம்பிச்சுக்கோங்க. 50, 100, 150, 200 அது வந்து கிராஃப் பெருசாக போகும். 100, 200, 300ன்னு 1, 2, 3, 4, 5 ஒய் ஆக்சிஸில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ரெடி, ஒய் ஆக்சிஸ் ரெடி. இந்த டெஸ்ட்டு முடித்த பிறகு உங்கள் கையில் இப்போ 5 வேல்யூஸ் இருக்கும். 1/2 hour வேல்யூ, 1 hour வேல்யூ, 1.5 hours வேல்யூ. அதை பிளாட் பண்ணுறீங்க, ஒரு கிராஃப் கிடைக்கும். இந்த கிராஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போட்ட உடனே 180 ஒய் ஆக்சிஸில் இருக்கிற இடத்துல ஒரு லைன் போட்டுக்குவாங்க. அதுதான் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு. யூஸ்வலாக அதுக்கு மேலே பிளட் குளுக்கோஸ் போச்சுன்னா டெஃபினட்டாக யூரினில் குளுக்கோஸ் இருக்குன்றது தான் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு. ஸோ 180ல் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு போட்டுக்கிட்டு இந்த 5 லெவலையும் நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா அந்த 180 கீழே இருக்கும் நார்மல் பேஷண்ட்டுடைய கிராஃப். ரைட்டா? பட் டயபெட்டிஸ் பேஷண்ட்னா 180 தாண்டி போகும். அதே மாதிரி லாஸ்ட் சாம்பிள் வந்துட்டு நார்மல் லெவலுக்கு வராது, 100க்கு மேலேயே இருக்கும். இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ். இதுதான் கான்செப்ட். இந்த கிராஃபில் 180க்கு கீழே இருக்குது, லாஸ்ட் வேல்யூ 50க்கு கீழே நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நார்மல் பேஷண்ட். கிராஃபில் குளுக்கோஸ் எலிவேட் ஆகி 180க்கு மேலே போகுது, லாஸ்ட் வேல்யூ 100க்கு கீழே வரல அப்படின்னா டயபெட்டிஸ். இந்த ஐடியா வச்சுட்டு தான் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபில் வேல்யூஸ் 5 கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு குளுக்கோஸுக்கும் பக்கத்துலேயும் ஒரு மைனஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா யூரின் சுகர். யூரின் சுகர் நெகட்டிவ், பிளட் சுகரை அவங்க க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இப்போ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கமெண்ட் ஆன் த OGTT கிராஃப் வித் சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷன். ரைட்டா? இந்த கிராஃபை கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இஸ் லெஸ் தென் 100 milligram. இந்த கிராஃபில் 2 hour postprandial blood sugar is less than 140 milligram. Urinary glucose is absent in all samples. That is, அந்த கிராஃப் வந்து 180 கீழே தான் இருக்குது. ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் ரெண்டு நார்மலாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் எ நார்மல் கர்வ். ரைட்டா? யூரின் குளுக்கோஸ் இஸ் ஆப்சன்ட் இன் ஆல் த சாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு கிராஃப். அதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எனி 2 ப்ரிப்பரேட்டரி அட்வைசஸ், என்ன 2 அட்வைசஸ் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதில் நம்ம என்ன சொல்கிறோம்? அடிக்குவேட் கார்போஹைட்ரேட் டயட் ஷுட் பி டேக்கன் 3 days ப்ரையர் டு த டெஸ்ட். நம்பர் 1. நம்பர் 2, பேஷண்ட்ஸ் ஷுட் அப்ஸ்டெயின் ஃப்ரம் alcohol, smoking, drugs and strenuous exercise. Okay. Third question, what type and amount of glucose has to be given to this patient? Already discussed, 75 gram of anhydrous glucose dissolved in 250 to 300 ml of water. Next என்ன கேக்குறாங்க? Mention any 2 indications for performing this OGTT. First one is symptoms suggestive of diabetes but fasting glucose is inconclusive. Right? Second is excessive weight gain in pregnancy. Pregnant lady வராங்க, பார்த்தாலே பயங்கர வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு OGTT அட்வைஸ் பண்ணிடணும். லாஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் தி டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் டயபெட்டிஸ் mellitus. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மோர் தென் 126 milligram per deciliter இருக்கணும்.
2 hours postprandial test sugar is more than 200 இருக்கணும் on two separate occasions. Random blood sugar 200க்கு மேலே இருக்கணும், அதிகமாக more than 200. மாரி HbA1c பார்த்தீங்கன்னாக்கா 5 to 5.5% தான் நார்மல், less than 5.5 HbA1c normal. If the HbA1c is more than 5.5 or 6 or 6.5, definitely the patient is coming under diabetes mellitus. இதுதான் ஃபர்ஸ்ட் OGTT கிராஃபில் உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின். அதுக்கு அடுத்த கிராஃபில் செகண்ட் கிராஃப் போகிறோம் இப்போது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 5 சுகர் வேல்யூஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வேல்யூ தான் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு 180 கீழே இருக்குது, மீதி எல்லாமே மேலே இருக்குது. லாஸ்ட் வேல்யூவே 180 தான் இருக்குது, அதுக்கு கீழே வரவே இல்லை. ரைட்டா? இப்போ கொஸ்டினை பார்க்குறோம். யூரின் சுகர் 4லையும் ப்ளஸ், அதாவது எல்லா யூரின் டெஸ்ட்டும் பாசிட்டிவ். கமெண்ட் ஆன் த OGTT. So fasting blood sugar is more than 126 milligram. 2-hour postprandial blood sugar is more than 200. Renal, all the urine test is positive. So based on these findings, the patient is diabetic patient. Curve is a diabetic curve. Okay. In this way, இப்படி தான் நீங்கள் எழுதணும் ஆன்சர். In this way, you have to write the answer for the first question. Otherwise, they won't give full mark. Only 1 mark they will be giving, right? Second question is, what is the renal threshold? Already we discussed 180 milligram per deciliter. What is the meaning of renal threshold? If it extends, that is 180 milligram or above the 180 milligram level or above the renal threshold level, means definitely glucose is present in urine. The kidney is not able to retain the glucose. It will be get excreted by kidneys. That's renal threshold. சரியா? குளுக்கோஸுக்கு 180 milligram per deciliter. Third question, any other 2 other causes for hyperglycemia? Diabetes இல்லாமல் வேறு எதில் hyperglycemia வரும்னு கேட்குறாங்க. Cushing syndrome, pancreatitis, drugs like steroid. Steroid is very, very important drug which produces hyperglycemia. Okay. அதுக்கடுத்து, what is the significance of HbA1c and mention its normal value? ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், HbA1c less than 5.5%. It reflects the glucose value over the period of 10 to 12 weeks. Right? More than 6.5 means diabetes mellitus. More than 8 means uncontrolled diabetes. Like that, the classification is there. Right? 5.5 to 6, some books is pre-diabetes also. You keep it in your mind. Next, last question, what are all the clinical features of this condition? You already know about the features of diabetes mellitus: polyuria, polyphagia, polydipsia, weight loss, like that. Okay, உங்களுக்கு எது ஈஸியான 4-5 பாயிண்ட் தெரியுதோ அதை எழுதணும். தட் இஸ் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் தான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இது செகண்ட் கிராஃப். ஃபர்ஸ்ட் கிராஃப் நார்மல் பார்த்தீங்க, செகண்ட் கிராஃப் டயபெட்டிஸ், தேர்டு. இந்த கிராஃபில் எப்படின்னா, ரீனல் த்ரெஷ்ஹோல்டு இருக்குது 180ல், 5 வேல்யூஸ் ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துட்டாங்க. யூரின் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இது பார்த்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் யூரின் சுகர் வந்து நெகட்டிவ். ஆனால் இடையில 3 சாம்பிளில் பாசிட்டிவ் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குளுக்கோஸ் லெவல் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு கீழே தான் இருக்குது, அதாவது நார்மலாக இருக்குது. ஆனால் யூரின் குளுக்கோஸில் 5 சாம்பிள் நீங்கள் எடுத்தீங்க, அதில் 1 லாஸ்ட்டு மட்டும் நெகட்டிவாக இருக்குது, நடுவில் இருக்கிற 3 சாம்பிள் பாசிட்டிவாக இருக்குது. ரைட்டா? இப்போ இதுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, கமெண்ட் ஆன் த OGTT. என்ன ஆன்சர் எழுதணும்னா, ரீனல் கிளைகோசூரியா. பிகாஸ் even though the serum glucose level is not exceeding the renal threshold value, there is glucosuria or glycosuria. That is, glucose is present in urine. That is why this is known as renal glycosuria. Blood sugar level is below the renal threshold level is very, very important. Right? Second question, what will be the expected biochemical defect? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் என்ன டிஃபெக்ட்னு கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். அதுலேயும் SGLUT2 is defective. That is for the transportation of sodium and glucose called SGLUT2, SGLUT2. That is SGLUT2, one type of glucose transporter which is helpful for the transportation of sodium. That is why SGLUT2, which is defective in this condition, renal glycosuria. Okay. Third is, name any 2 causes for renal glycosuria. Already I told the conditions: Fanconi syndrome,
glomerulosclerosis, diabetic glomerulosclerosis, glomerulonephritis, and physiologically pregnancy. All the pregnant ladies, 10% of the pregnant ladies, they are having normal renal glycosuria. Then last question is, next is what is the normal renal threshold and TM of glucose? இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. renal threshold already படிச்சிட்டோம், 180 milligram per deciliter. TM of glucose meaning என்னன்னா tubular maximum of glucose. Here the tubular maximum of glucose is 320 to 360 milligram per minute. Unit ரொம்ப ரொம்ப important, milligram per minute. The last test question is, name the test for urine glucose. What are all the interfering substances? Here the test for urinary glucose is Benedict's test, whereas the interfering substances are uric acid, ascorbic acid, salicylic acid, like that. Even homogentisic acid also produces positive Benedict's because of the reducing property, right? So this is the chart for renal glycosuria. So in OGTT, you are having three types of chart. One is normal chart, another one is diabetic chart, third one is renal glycosuria chart. So you have to be ready for any kind of questions. Okay.